ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பிட்டு 1000 வியூஸுக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ் அதாவது மானிட்டைசேஷன் எனேபிளான யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டர் எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 வியூஸ்க்கு வரக்கூடிய இந்த ஒரு ஏர்னிங்ஸ் வருது பார்த்தீங்களா, குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா எக்ஸ்ப்ளோரான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். வித் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூடியூபர்ஸ் ஒரு 1000 வியூஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ அமௌண்ட் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நானும் கூட அதை ஷோ பண்ணி காட்டுறேன். என்னுடைய சேனலில் 1000 வியூஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆவரேஜாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1000 வியூஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்ல இந்த அனலிட்டிக்ஸில் ரெவென்யூ ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் அதில் எக்ஸ்ட்ராவாக போகும்போது RPM அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தான். அதாவது 1000 வியூஸ்க்கு இவ்வளோ ஆவரேஜா உங்களுக்கு அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கிளியரா ஷோ பண்ணும் இந்த RPM அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த RPM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன் குறிப்பிட்டு உங்களுக்கு யூடியூப்ல ஆட்ஸை தவிர்த்து யூடியூப் பிரீமியம், அதுக்கடுத்தது யூடியூப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸான ஜாயின் பட்டன், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், சூப்பர் சேட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய இந்த அப்லோட் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா ஏர்னிங் சோர்ஸையும் சேர்த்து தான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல மொத்தமா இந்த RPM அப்படிங்கிற 1000 வியூஸ்க்கு கால்குலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த RPM அப்படிங்கிற உங்களுக்கு டாலர்ஸ் கணக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு RPM நல்லாவே உங்களுடைய சேனல் க்ரோத்தில் இருக்குது. அதே மாதிரி ஏர்னிங்ஸும் நல்லாவே உங்களுடைய சேனலுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய RPM நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். சின்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு RPM இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்தே எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த RPM அப்படிங்கிற 1000 வியூஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அது போக மானிட்டைஸ் பண்ணாமல் சில வீடியோஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கும் சேர்த்து தான் ஆவரேஜா அந்த RPM அப்படிங்கிற உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் ஹெல்ப் ஃபார்ம்லயே கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது கண்டிப்பா RPM அப்படிங்கிறது எல்லா வகையிலையும், அதாவது எல்லா ஏர்னிங் சோர்ஸையும் பொறுத்தது. அதே சமயம் நீங்க மானிட்டைசேஷன் எனேபிளான கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பா மானிட்டைசேஷன் நீங்க எனேபிள் பண்ணாத வீடியோஸ்க்கும் கூட இந்த RPM அப்படிங்கிற ஆவரேஜா ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் அதிகமா மானிட்டைஸ் பண்ணாத வீடியோஸா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த RPM அப்படிங்கிற ரொம்பவே லோவா காட்டுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இது போக இந்த RPM நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதாவது 1000 வியூஸ்க்கு இவ்வளவு மணி ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். பட் இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மானிட்டைசேஷனை எல்லா வீடியோஸ்க்குமே எனேபிள் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட் ஃபார்மேட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஸ்கிப்பபிள், நான் ஸ்கிப்பபிள், டிஸ்பிளே ஆட்ஸ், ஓவர்லே ஆட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஆட் ஃபார்மேட்ஸையும் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வைக்கணும். அதுக்கு அடுத்ததான் மூணாவதா பார்த்தீங்கன்னா மிட்ரோல் ஆட்ஸ் நீங்க அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதாவது அப்படி கொடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க 8 மினிட்ஸ் கிட்ட வீடியோஸ் மேக் பண்ணணும். இந்த மாதிரி மேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிட்ரோல் ஆட்ஸ் அதிகமாக நீங்க கொடுக்கலாம். ஸோ மிட்ரோல் ஆட்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது இந்த RPM அப்படிங்கிற நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்ததா லாஸ்டா பார்த்தீங்கன்னா நாலாவதா நம்ம சொல்லக்கூடியது மல்டிபிள் ஏர்னிங் சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற தாண்டி ஜாயின் பட்டன், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் சேட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் என்ன வந்தாலும் அதையும் நீங்க எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட இந்த RPM அப்படிங்கிற நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் RPM அப்படிங்கிற அதாவது இந்த 1000 வியூஸ் எவ்வளவு மணி ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோல RPMனா என்ன, அதே மாதிரி RPM அப்படிங்கிற எதுக்காக பயன்படுது, அதே மாதிரி 1000 வியூஸ்க்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறத ஈஸியா பாக்குறது எப்படி, அதே சமயம் இந்த RPM எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதாவது 1000 வியூஸ்க்கு வரக்கூடிய இந்த ஒரு ஏர்னிங்ஸை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்ததுனாலும் மறக்காம கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா ஸ்பூனான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Bye, see you. Next நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த மாதிரி எல்லா சோர்ஸையும், இந்த மாதிரி எல்லா ஏர்னிங்